வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், மன் ரத்த அன் இர்தி அஹி ரத்தல்லாஹு அன் வஜ்ஹிஹி அன்னார யௌமல் கியாமா. யார் பிறர் மானம் பற்றி பேசப்படும் பொழுது தன்னை விலக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து விலக்கிக் கொள்வார். இது வேணும்னா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். யாராவது பத்தி பேசுறாங்களா, யா அஹி எனக்கு தேவையில்லை, இது அவருக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம், என்கிட்ட வந்து ஏன் சொல்ற, அல்லாஹ் அவருக்கு திருந்தணும்னா அவர்கிட்ட போய் நேரடியா அந்த மாத்திக்க சொல்லு, என்னை இழுத்து என்னையும் பாவையில ஆக்கிறத போயிரு. உன்னோட சேர்ந்து என்னையும் இழுக்கிறதுக்கு பிளான் போட்டு சைத்தான் வேலை பார்க்காத, தயவு செஞ்சு போயிரு. அவருக்கு மானத்தை அவரே வச்சுக்கிட்டோம். அவர் செஞ்ச பாவம் எனக்கா? அவர் ஒரு பெண்ணோட பேசிட்டாரு, பெண்ணோட தொடர்பு கொண்டாரு, உபச்சாரம் செஞ்சாரு, மஅதல்லாஹ். இவர் செஞ்ச பாவம் எனக்கா? யாருக்கு செஞ்சாரு? அல்லாஹ்வுக்கு. அவர் அல்லாஹ் மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய விருப்பம். அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்ற என்று யார் பிறர் மானம் பற்றி பேசப்படும் பொழுது வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிறாரோ, தன்னை விலக்கிக் கொள்கிறாரோ, அல்லாஹ் அவரை நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து விலக்குவார். 3 சட்டம் இருக்குதுல. 1, பிறர் மானத்தை பற்றி பேசக்கூடாது. முதல்ல பிறருடைய கண்ணியத்தை பற்றி பேசக்கூடாது. அவர் கெட்டவராகவே இருந்தாலும் நல்லதான் பேசணும். ஏன் உனக்கு தெரிஞ்சு 1000 கெடுதல் இருக்குன்னா அவருக்கு உனக்கு தெரியாம 1000 நன்மை அவர்கிட்ட இருக்கு, உனக்கு தெரியாது. அவருக்கு தாடி இருக்காது, ஆனா அவர் தஹஜ்ஜுத் தொழுவார், உனக்கு தெரியாது. அந்த பொண்ணு நிக்காப் போட்டுருக்க மாட்டா, ஆனா எந்த ஒரு ஆண்டையும் பேசாம பேஸ்புக்ல இருப்பா, அது உனக்கு தெரியாது. நிக்காப் போட்டிருக்க பெண் பல பேர் அதை செய்யறாங்க. தாடி வச்சிருக்க பல பேருக்கு தஹஜ்ஜுத் இல்ல. இப்ப உனக்கு இல்லாத நன்மை அவரிடத்தில் இருக்கும், நீ அதை பத்தி நினைக்காத. முதல்ல பேசக்கூடாது பிறருடைய மானத்தை பற்றி. 2வது, இந்த ஹதீஸில் இருந்து பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது. பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சும்மா இருக்கக்கூடாது. 3வது சட்டம், ரத்த, திருப்பிடணும். வேணாம், ஸ்டாப் பண்ணி, இதுக்கு மேல இதை பத்தி பேசாத. இன்று இந்த 3 தன்மையை யார் செயல்பட்டு நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாப்பான். தொழுகை மட்டும் இல்ல, அதனால தொழுகையில ஈடுபாடு எல்லாம் இருங்கிற காரணம் அல்ல இது. இதுல மட்டும் முக்கியத்துவம் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்றாடம் நினைக்கக்கூடிய எம்மோடு இருக்கக்கூடிய இந்த குணங்கள், இதுல மாற்றம் வேணும். அவர்தான் மீனம் முஹ்சின், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவருடைய மாணவர் ஒருவர் இருக்கிறார். வந்து சொல்றார், கவ்வல்லாஹு தஅஃபக யா இமாம், இமாமே உங்கள் பலகீனத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்தட்டும் அப்படிங்கிறார். பலகீனம் உறுதியாச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவர் என்ன சொல்லி இருக்கணும்? கவ்வாக்கல்லாஹு மின் தஅஃபிக அவ் கவ்வாக்கல்லாஹு அன் தஅஃபிக, இந்த பலகீனத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உறுதியை தரட்டும் என்று சொல்லி இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு தெரியாம மாத்தி சொல்றாரு. இமாம் ஷாஃபிஈ புரிந்து கொண்டாங்க. ஊந்துரு மாதா தகுல், அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. என்ன சொல்றாரு அவரு? கவ்வல்லாஹு தஅஃபக், அல்லாஹ் உங்களுடைய பலகீனத்தை உறுதி கொடுக்கட்டும் என்று சொல்கிறார். அப்படி உறுதி கொடுத்தால் நான் உயிரோடு வாழ முடியாது. அப்ப அந்த மாணவர் சொல்றாரு, யா இமாம், நான் ஒருபோதும் அந்த நினைவில் சொல்லவில்லை, நான் ஒருபோதும் அந்த நினைவில் சொல்லல. இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க, நீ என்ன திட்டி இருந்தாலும் நீ அப்படி சொன்ன நினைச்சிருக்க மாட்டேன் நான் உன்னை. புரியுங்க, நல்லா புரியுங்க. நீ அப்படியே சொல்லி இருந்தாலும், அந்த எண்ணத்திலேயே சொல்லி இருந்தாலும் நான் அப்படி நினைச்சிருக்க மாட்டேன் உன்னை. இதான் ஹுஸ்னுத்தன். அவர் தெரியாம அவருடைய மொழியில ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். அப்போ அவர் உள்ளத்தாலே அப்படி பேசாம நினைச்சாரு, தப்பது. சில ஊர்ல பழக்கம் இருக்கும், அவர் இவர்னு சொல்லுவாங்க, அவர் இவர்னு சொல்லுவாங்க. ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வந்தார் அவர் போனாரும்பாங்க. நமக்கெல்லாம் அது ஒரு கண்ணிய குறைவான வார்த்தையா தெரியும். உடனே ஒரு தூதருக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிடக்கூடாது. ஹுஸ்னுத்தன், அவரும் மொழி நடையா இருக்கலாம், அது அவ்வளவுதான்.
அது அவருக்கு கண்ணியமா இருக்கலாம். இல்லையா? இப்படி சின்ன சின்ன விஷயத்திலையும் பிறர் செய்யக்கூடிய தவறுகள் முன்னால் வரும் பொழுது நல்லெண்ணம் வைப்போமே, அவர் நல்லதா செஞ்சிருப்பாரு, நல்லதான் நினைச்சிருப்பாரு, தெரியாம நடந்திருக்கும், விட்டுருவோமே என்று நல்லெண்ணம் கொள்வதற்கு இமாம் ஷாஃபிஈ மரண படுக்கையில் கூட வழிகாட்டுகிறார்.